Saya sekarang ni persoalkan di mana MIC kata dia tak terlibat dengan Dana Mitra. Dia tak terlibat dengan mitra ataupun pemberian dana kepada masyarakat India. Tak terlibat daripada 2009 sampailah sekarang. Tak terlibat. Habis tu duit mitra ni atau duit dana kepada masyarakat India dalam negara Malaysia ni pergi mana? 2014. Dan pada tahun 2014, semua empat-empat entiti ini telah disatukan menjadi satu agensi tunggal yang dinamakan sebagai SEDIC. Jenamakan semula telah dilakukan kepada SEDIC itu sendiri yang telah dijenamakan semula sebagai Mitra pada 2018. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. சைட் இம்ரான் பேசுனது பார்த்துருப்பீங்க. அந்த அந்த இளைஞர் ஒருத்தர் பேசினாரு, அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு பேசுறதுல என்ன தவறு இருக்கு? சைட் இம்ரான் கேட்ட கேள்வியில என்ன தவறு இருக்கு? அவருக்கு கால் பண்ணி நீ என்ன ஹீரோவாக பாக்குறியா, நீ என்ன கணக்கு கேட்கறியா அப்படின்னு கேட்கறாங்க. எங்க இது வந்துட்டு சைட் இம்ரானோட பற்றி அல்ல, இது ஓவரால் மலேசியனோட. இது பில்லியன் கணக்குல காசு காணாது போச்சு கவர்மெண்ட்ல இருந்து. ஆனா அதுங்க சேர வேண்டிய கிட்ட போய் சேரலன்னா யாருக்குங்க நஷ்டம்? கவர்மெண்ட்டுக்கு தாங்க நஷ்டம். அப்ப யாங்க கேட்க மாட்டாங்க? இதை வந்துட்டு மத்த இனத்துகளையும் பாதிக்குங்க. ஏன்னா காசு வந்துட்டு காணாம போகுது. காசு எங்க போனுச்சுன்னு தெரியல, கணக்கு இல்ல. அப்படின்னா கேள்வி கேட்கதாங்க செய்வாங்க யாரா இருந்தாலும். ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, சீனங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல, சீன எதிர்பார்க்கலன்னு யாருங்க சொன்னது? சீனங்கிட்ட போனது, சீனங்களோட அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் அவங்க உபயோகிக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்துட்டு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் பள்ளிக்கு உதவி செய்யுங்க, தமிழ் பள்ளிக்கு உதவி செய்யுங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 100 மில்லியன் எங்க போனுச்சு? ஒரு ஸ்கூலுக்கு 1 மில்லியனா இருந்தாலும் மத்ததெல்லாம் எங்க போனுச்சு? இப்போ வந்துட்டு MIC சொல்றாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த பையன் அதான சொன்னாரு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எனக்கு புரியலீங்க. MICனா என்னங்க? 2009 இருந்து 2018 வரைக்கும் நம்ம சமூகத்துக்காக வந்த கோடிக்கணக்கான நிதியை கையாண்ட அந்த முக்கிய பொறுப்பில் இருந்த டத்தோக்கள், NGOஸ்கள் யார் யார்? நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ப்ரொஃபசர் டாக்டர் NS ராஜேந்திரன் மக்களை 2014 இருந்து 2018 வரைக்கும் பிரதமரின் துறையின் கீழ் இந்த SEDIC அமைப்பை இயக்கிய போது அதே டைரக்டர் ஜெனரலாக, அதாவது தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் இவர்தான். இந்த என்ஜிஓகளுக்கு பணம் போகணும், யாருக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சரிபார்த்து நிதியை விநியோகித்த முதன்மை பொறுப்பு இவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இருந்தது. டத்தோஸ்ரீ ஜி பழனிவேல், டத்தோஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் 2009 இருந்து 2018 வரைக்கும் காலகட்டத்தில் மாயிகா கட்சியின் தேசிய தலைவர்களாக இருந்தவர்கள் இவர்கள் தான். மலேசியா இந்தியர் ப்ளூ பிரிண்ட் திட்டங்களில் கண்காணிப்பாளராகவும் இவர்கள் தான் இருந்தார்கள். இவர்களுடைய அரசியல் புரிந்துரைகளும் வழிகாட்டல்களும் இல்லாமல் SEDIC சிஸ்டம் இயங்கவில்லை. அப்ப MIC அப்ப இருந்தவங்க இவங்க தான்.